முத்துராமன் காஞ்சனா பேர் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த படத்துல பாத்தீங்கன்னா அவங்க புதுமுகம் மாதிரியே இருக்க மாட்டாங்க, அவ்வளவு எக்ஸலண்டா நடிச்சிருப்பாங்க. அப்படி ஒரு நகைச்சுவை படத்தை இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் 1963 வந்துச்சு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு 62 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இன்னி வரைக்கும் அப்படி ஒரு காமெடி படம் வரவே இல்லை. அந்த மாதிரி ஒரு காமெடி படம், விழுந்து விழுந்து சிரிக்கிற ஒரு காமெடி படம். நாகேஷ் எல்லாம் பாத்தீங்கன்னா சச்சுவோட பண்ற சேட்டை, பாலையாட்ட ஒரு கதை சொல்வார். அது இந்த படத்துல உள்ள காதல், பேரு, லவ் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். காமெடி எக்ஸலண்டா இருக்கும். அப்படி ஒரு பெஞ்ச்மார்க் படம் தான் காதலிக்க நேரமில்லை. அந்த படத்துல விஸ்வநாதன் வேலை வேண்டும் ஒரு பாட்டு, அந்த பாட்டே பார்த்தீங்கன்னா பயங்கர ஹிட்டு. ஸோ மொத்தத்தில் அந்த படம் ரிலீஸ் ஆகி பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. ஆனால் அந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி மறுபடியும் காஞ்சனாவை ஸ்ரீதர் சார் கூப்பிட்டு விட்டு இந்த மாதிரி மேடம் இந்த உங்க பேரை நாங்கள் மாற்றணும்னு நினைக்கிறோம் அப்படின்னாங்க. என்னன்னா காஞ்சனாவுடைய உண்மையான பேர் வந்து காஞ்சனா கிடையாது, வசுந்தரா தேவி. ஏன் சார் என்னோட பேரை மாற்ற நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க ஸ்ரீதர் சார். அப்போ ஸ்ரீதர் சார் சொல்றாரு, இல்லைம்மா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வைஜெயந்தி மாலான்னு ஒரு நடிகை இருக்காங்க, அவங்களுடைய அம்மாவும் ஒரு நடிகை, அவங்க பேர் வந்து வசுந்தரா தேவி, அதனால உங்க பேரை வந்து வேறையா மாற்றி வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், காஞ்சனான்னு வைக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப காஞ்சனா என்ன சொல்றாங்கன்னா, சார் நான் இந்த ஒரு படத்தோட போறேன், என்னுடைய தொழில் இது இல்லை, என்னுடைய தொழில் வந்து ஏரோஸ்டஸ் வேலை, அதனால நான் இதோட போறேன், அதனால என்னுடைய ஒரிஜினல் நேம் வசுந்தரா தேவியை வைங்க அப்படிங்கிறாங்க.